நமஸ்காரம். ஆச்சாரத்தினுடைய பதிவிலே பல விஷயங்களை நாம் அனுபவித்தோம். அதில் வாக் சுத்தி, மெய் சுத்தி, மனசு சுத்தி என்ற பிரிவுகளையும் நாம் பார்த்தோம். அதை விரிவாக அடியேன் இன்று சொல்ல முயற்சி செய்கிறேன். வாக்கு சுத்தி என்று சொன்னால் நல்ல சத்வமயமான எண்ணங்கள், அந்த எண்ணத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடியதான வாக்குகள். இது எதை பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னால், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அது பரிசுத்தமாகவும் உன்னதமாகவும் இருக்கக்கூடியது. அதைத்தான் சுத்தின்னு சொல்கிறோம். அப்போ வாக்கு சுத்தின்னு சொன்னால் பேசக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளினுடைய அடித்தளம் எது? நம்முடைய நினைவுகள். அப்போது மனசு, இந்த நினைவுகளை எல்லாம் எது கொடுக்கிறது? மனசு. இப்போ மனசாலே பரிசுத்தமான உன்னதமான சத்வமயமான பகவத் சம்பந்தமான எண்ணங்களையே நினைத்திருப்பது. அது நினைக்கிறதுனாலே வாக்கும் அதை பிரதிபலிக்கிறதுன்ற சொல்கிறதுனால இந்த மானச சுத்தியும் வாக் சுத்தியும் நாம் இரண்டையும் சேர்த்தே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மெய் சுத்தி. இந்த மெய் சுத்திங்கிறது நீராடுவது. இது வெறுமனே நீராடுவது மற்றும் உலர்ந்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை அணிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இதுக்குள்ள பரிசுத்தம், நம்பிக்கை, ஸ்ரத்தை, பக்தி என்பது அடங்கியிருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தமானதுன்னு சொன்னால் தூய்மையான நீரிலே நீராடுவது. அப்போ நீர்நிலைகளான ஒரு ஆறிலேயோ குளத்திலேயோ நதியிலேயோ அல்லது கிணறுகளிலேயோ, ஏன் கிணறு நதிங்கிறதே பிராதான்யமாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், பூஸ்பர்ஷம், இந்த பூமியினுடைய தொடர்பு அதற்கு இருக்கிறது என்பதனாலே ஒருபடி ஏற்றமாக சொல்லப்படுறது. இப்போ பூஸ்பர்ஷம் இருக்கிறதுனாலே நீர்நிலைகளான நதிகளிலோ குளங்களிலோ அல்லது கிணறுகளிலோ, இப்போது முற்காலங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்களிலே இல்லை இன்னும் கூட நிறைய கிரகங்களிலே இந்த வழக்கத்தையே பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நாம் உண்ணுவதற்கு எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணக்கூடிய பிரசாதத்தை தயார்படுத்துவதற்கு கிணற்றிலிருந்தே நீரை எடுத்துக்கொண்டு அதை பிரயோஜனப்படுத்துகின்றார்கள். அப்போ ஏன் இந்த கிணற்றிலிருந்தே அவர்கள் அதை எடுக்கிறார்கள் அப்படின்னா, பூஸ்பர்ஷம் என்ற காரணத்தினாலேயே. இன்னும் மடங்களிலேயும் மற்ற உயர்ந்த மகான்கள்லாம் அவர்கள் பிரயோஜனாந்தரங்களுக்காகவே பயன்படுத்தக்கூடிய இந்த ஜலங்கள்லாமும் பூஸ்பர்ஷம் பட்டதாகவே இருக்கும் என்ற காரணத்தினாலே. அப்போ இந்த மெய் சுத்தி என்பது பரிசுத்தமான நீர்நிலைகளிலே நாம் நீராடுவது. அதே போல வஸ்திரமும் அப்படியே. அது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் குறைந்து அவரவர் கிரகங்களிலே குழாய்களிலே வரக்கூடிய ஜலத்தை அனைத்து பிரயோஜனங்களுக்கும் பயன்படுத்துவதாக இன்றைய நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆக இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானது. அப்படி பரிசுத்தமான நீர்நிலைகளிலே நீராடிவிட்டு பரிசுத்தமான ஆடைகளையும் அணிந்து கொண்டு ஜபம், பூஜை, ஹோமங்களோ இதையெல்லாம் ஸ்ரத்தை, பக்தி சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறபடிக்கு செய்ய வேண்டியது என்பதும் பிராதான்யமானது. ஆக வாக் சுத்தி, மனசு சுத்தி, மெய் சுத்தி என்று பார்த்தோம். இந்த பரிசுத்தம் என்பது தேக சுத்தி, வாக் சுத்தி, மனசு சுத்தியோடு நின்று விடாமல் ஆகாரத்திலேயும் இருக்க வேண்டும் என்றும் சாஸ்திரங்களிலேயும் பல மகான்கள் ஆச்சாரியர்கள் வாயிலாகவும்
சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுதான் நாம் யார், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்க காட்டுகிறது. நம் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது என்று சுருக்கமாக சொல்லலாம். முதல்ல போகம் என்றால் என்ன, பிரசாதம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். போகம் அப்படின்னு சொன்னால், அது உதாரணத்துக்கு சமைத்த உணவுகளோ இல்லை சமைக்காத அப்படியே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளோ சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியதற்கு பெயர் போகம்னு சொல்கிறோம். ஆனால் அதையே, அந்த உணவையே எம்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யும் பொழுது, கண்டருள பண்ணும் பொழுது, அது எம்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த உணவு பரிசுத்தமாக்கப்படுகிறது. எம்பெருமானுடைய கருணையினாலேயே, கடாட்சத்தினாலே அது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அதனால் அது பிரசாதம் என்று ஆகிறது. எம்பெருமான் அதை கடாட்சத்தினாலேயே ஸ்வீகரித்து கொள்கிறான். நாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது போகம்னு சொல்லக்கூடியது, சமைத்ததோ சமைக்காததையோ எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது, கண்டருள பண்ணும் பொழுது எம்பெருமான் அதை கண்களாலேயே ஸ்வீகரித்து கொள்கின்றான். ஆக கடாட்சத்தினாலே அந்த போகம் என்ற உணவு பிரசாதமாக ஆகிறது. ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எம்பெருமானால் பிரசாதம்னு சொல்லக்கூடிய உணவுகளை மாத்திரமே ஏற்றுக்கொள்வார்கள். போகம் என்பது நமக்கானது அல்ல, அது எம்பெருமான் ஒருவனுக்கே உரித்தானது என்பதையும் பின்பற்றி இருப்பார்கள். இதை நம்முடைய சாஸ்திரங்களில் பல இடங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. வேதங்களிலேயோ இதிகாச புராணங்களிலேயோ ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலேயோ நிறைய இடங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல பகவத்கீதை, எம்பெருமான் திருவாயால் அருளப்பட்ட பகவத்கீதையிலே யஜ்ஞ சிஷ்டாஷினஹா சந்தோ முஜ்யந்தே சர்வ கிளிஷ்பிஷைஹி புஜ்யந்தே தே துவதம் பாப்பாயே பச்சந்தியாத்ம காரணாத் என்ற ஸ்லோகத்திலே ஒரு பக்தனானவன் ஒரு போகமான உணவை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அர்ப்பணித்து பின்னே அதை ஏற்றுக்கொள்கிறான், உட்கொள்கிறான்னு சொன்னால் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து அவன் விடுபடுகிறான். அதே அந்த உணவு தனக்கானது, தான் அனுபவிக்கக்கூடியது என்று நினைத்து அதை ஸ்வீகரிக்கிறானோ அவன் பாவத்தையே உட்கொண்டதாக ஆகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா, கிருஷ்ண பக்தியிலேயே ஆழ்ந்திருக்கக்கூடியவர்களான பக்தர்கள் பிரம்ம சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறபடி பிரேமாஞ்சனா பக்தி விலோச்சனேன சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோக்கயந்தின்னு சொல்கிறபடிக்கு அந்த கோவிந்தன், முகுந்தன், கிருஷ்ணனானவனுக்கு அத்தனையுமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவனுடையது தானே, அத்தனையும் அவனுடையது. ஆக அவனுக்கு சமர்ப்பிக்காமல் நாம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற மனநிலையிலே இருப்பார்கள். ஆக அந்த பரமாத்மா, பரபிரம்மமான கண்ணன் எம்பெருமானுக்கே முதலிலே சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் யஜ்ஞங்கள் மூலமாக பலவிதமான சேவைகளிலே ஈடுபடுவார்கள். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், இப்படி பலவிதமான செய்கைகளிலே ஈடுபட்டு அவனுக்கு இந்த போகத்தை சமர்ப்பித்து அதை ஸ்வீகரிப்பதன் மூலமாக, பிரசாதத்தை ஸ்வீகரிப்பதன் மூலமாக அனைத்து விதமான பாவங்களிலிருந்து ஈடுபடுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தை விரிவாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆகார நியமம் என்ன சொல்கிறது, எந்த குணங்களை நமக்கு கை காட்டுகிறது, ஆகாராக தாமசப்பிரியாக என்று சொன்னபடிக்கு பலவித புராணங்கள் வார்த்தைகளையும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களினுடைய வைபவத்திலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகளையும் நாம் ஒவ்வொரு பகுதிகளாக கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம்.